கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு ஆபத்து காலத்தில் விடுவிப்பேன். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டுள்ளது. நம்முடைய கர்த்தர் நிரந்த விடுதலையும் ரட்சிப்பையும் அருளும் தேவன். அவரிடத்தில் மாத்திரமே மரணத்திற்கும் நீங்களாகும் வழிகள் உண்டு. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் போராடி கொண்டிருந்தாலும் நம்ம ஒவ்வொருவரையும் விடுவித்து தம்முடைய வழிகளை நமக்கு தெரிவிக்கிறார். கர்த்தர் காண்பிக்கிற வழிகளில் கடந்து செல்லும் போது நமக்கு விடுதலை நிச்சயம். கர்த்தர் நம் வழிகளில் கடந்து வந்து நம்மை தப்புவிக்க வேண்டுமானால் சங்கீதம் 50:15 சொல்லப்பட்ட காரியத்தை கடைப்பிடிங்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பதே அந்த அறிவுரை. ஆபத்து காலம் என்பது நம்முடைய சூழ்நிலை, நமக்கு இருக்கிற பணங்கள், மனிதர்கள், நம்முடைய பலன் எல்லாவற்றையும் பயன்படுத்தியும் ஒரு நிரந்தர முடிவு, பரிகாரம் இல்லாதபடி எல்லா முயற்சிகளும் தோற்று போன நிலைமை. இனி என்ன செய்ய போகிறோம்? அல்லது இருக்கிற சூழ்நிலைகள் நீடிக்குமானால் கண்டிப்பாக அழிந்து போவோம், மரணத்தை சந்திப்போம் என்ற சூழ்நிலையே ஆபத்து. வேதத்திலிருந்து இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போமானால் மார்க் 5:25 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இந்த பெண்ணின் சரீரம் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்மை சுற்றியுள்ள குடும்பங்களில், சபைகளில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஊழியங்களில், தேசங்களில் காணப்படும் பிரச்சனைகள், போராட்டங்கள், வாதைகள், துன்பங்கள், மரணங்கள் எதிர்காலத்தை ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. நாம் காண்கிற பிரச்சனைகளை நிறுத்தும்படி அநேக முயற்சிகளை செய்தும் நிரந்தர பரிகாரத்தை பார்க்க முடியாத சூழ்நிலைகளை பார்க்கிறோம். குடும்பங்களில் வியாதிகள், பிரச்சனைகள், மரணங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நேரிடும் போது எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுகிறது. இதுவே ஆபத்து என்று பார்க்கிறோம். மார்க் 10:46 முதல் 52 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது 2 கண்களும் தெரியாத பர்த்திமேயு என்ற மனிதன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவனுடைய கூப்பிடுதல் இயேசுவை நிற்க வைத்தது. அந்த மனிதன் உடனடியாக சுகத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தரிடத்தில் வரும் ஒவ்வொருவருக்கும் இன்று கர்த்தர் தரும் வாக்குத்தத்தம் சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பது. அழைப்பதற்கும் கூப்பிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. கூப்பிடுவது என்பது அருகில் இருப்பவர்களை பார்க்காதபடி முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி உதவி கிடைக்கும் வரையிலும் சத்தமாக கூப்பிடுவது. இப்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை மறந்து கூப்பிடும்போது கர்த்தர் நேரடியாக இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். இன்று நம் குடும்பங்களில், பிள்ளைகளோட வாழ்க்கையில் காணப்படும் ஆபத்துகளை நிறுத்த இயேசுவால் மாத்திரமே முடியும். மனிதர்களின் முயற்சி தோற்று போய் உலகம் ஆபத்தை நெருங்கி கொண்டிருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் இறங்கி வந்து எந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மை விடுவிப்பார். ஆபிரகாம், மோசே, எஸ்ரா, நெகேமியா, தானியேலை போல கர்த்தருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக கூப்பிட்டு மன்றாடுவோம். கர்த்தர் இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் பலனும் ஆகிய தேவனே, உடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியால் ஸ்தோத்திரம். சிலுவையில் பரிகாரியாகிய தொங்கி எங்கள் பிரச்சனைகளுக்கு காரணமான சத்ருவை தலை நசுக்கி ஜெயித்த கிறிஸ்து இயேசுவே, எங்கள் குடும்பங்களில், தேசங்களில், ஊழியங்களில் இருக்கிற தீராத வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளுக்கு நிரந்தர பரிகாரம் உண்டாகும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சி கேட்கிறோம். உடைய கரத்திலிருந்து கிடைக்கும் விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்களை மாற்றப் போகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.